இரட்சகருமான இயேசுவின் நாமத்தில இந்த நாள் காலை வேளையில தேவ சமூகத்துல அமர்ந்திருக்கிற நம்ம ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராகட்டும். ஆ அப்படி ஒரே ஒரு வார்த்தைய குறிச்சு ஆண்டவர் என் வார்த்தை சிந்தின அதிகாலை வேளையில வச்ச ஒரு வார்த்தைய உங்க மத்தியில நான் வைக்க விரும்புறேன். அப்படி கண்களை மூடி ஒரு வார்த்தை சொல்லுங்க. அப்ப எங்களோட கூட பேசுங்க. உங்க பாரம் எங்க மத்தியில வெளிப்படட்டும். உங்க விருப்பம், உங்க எண்ணம், உங்க ஏக்கம் என்னங்கிறத நாங்க அறிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. இன்னும் உங்ககிட்ட சேர்வதற்கு எங்களுக்கு உதவி செய்வீராக. கர்த்தர் முழுவதுமாய் தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். வார்த்தை உம்முடையது, ஜனங்கள் உம்முடையது ராஜா. நீர் மாத்திரம் மகிமைப்படுங்க. எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். நமக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு பகுதி இதுதான். மத்தேயு 25ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துல அழகா அந்த வார்த்தை போட்டிருக்கும். கொஞ்சத்தில் உண்மையாய் இருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன். கொஞ்சத்தில். இந்த வார்த்தைய பாருங்க. கொஞ்சத்தில். ஆண்டவர் எதிர்பார்க்கிறது நம்மகிட்ட சின்ன காரியத்துல நம்ம உண்மையா இருந்தா, அநேகத்தின் மேல் நம்மள நிச்சயமா அதிகாரியாக அவர் வைக்க முடியும். ஆண்டவருக்கு பெரிய ஆசை இருந்தாலும், அவர் எதிர்பார்க்கிறது கொஞ்சம் தான் சில நேரத்துல நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். நமக்கு நல்லாவே தெரியும். 5 அப்பம் 2 மீனு. அது அது கொஞ்சம் தான். ஆனா, அது அவருக்கு தடை அல்ல. 5 அப்பம் 2 மீன். கொஞ்சத்த நம்ம அவருக்கு கொடுக்க முடிஞ்சதுன்னா, அத அவரால பெருக வைக்க முடியும். இதே நம்ம பழைய ஏற்பாடுல பார்க்கும்போது தெரியும். கொஞ்சம் எண்ணெயும், கொஞ்சம் மாவு தான் இருக்குதுன்னு சொல்லும்போது, அங்க எலியா அந்த காரியத்த அற்புதம் செய்றாரு. அப்போ கொஞ்சம்ங்கிறது காரியம் ஆண்டவருக்கு தடை அல்ல. அதைக் கொண்டு கர்த்தர் எதனாலும் செய்துவிட முடியும். நம்ம சில நேரத்துல பெரிய காரியம் பெருசா தான் நமக்கு செய்யணும்லாம் இல்லல்ல. கொஞ்சத்துல நம்ம உண்மையா இருந்தா, கொஞ்சத்துல அத நம்ம அவருக்கு தேவனுக்கு கொடுத்தா போதும். அவர் அவர் அதைக் கொண்டும் எதனாலும் கர்த்தர் செய்து விட முடியும். அதான் வசனம் கூட சொல்லுது, அ அ சி கடுகளவு விசுவாசம் போதும். கடுகளவு விசுவாசம். அது மலை பெயர்க்கத்தக்க கூடியதா கூட இருக்கும் அப்போ. அப்போ ஆண்டவர் ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு காரியத்த நீங்க பார்க்கும்போது தெரியும். அவர் நம்மகிட்ட பெருசா அவருக்கு விருப்பம் இருக்குது. பெருசா ஏதாவது நம்ம செய்யணும் அவர் விருப்பப்படுறாரு. ஆனா, அவர் இப்ப அத தாண்டி இப்ப அவருடைய மனநிலைமை எப்படி இருக்குதுன்னா, கொஞ்சம் தந்தா கூட போதும். நான் அத வச்சு என்னால இந்த பூமியில கிரியை செய்ய முடியும். நம்முடைய வாழ்க்கையில கொஞ்சம் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தா போதும். கொஞ்சம் அவருக்கு உண்மையா பரிசுத்தத்தில அவர்கிட்ட வாழ்கிற வாழ்க்கையில எந்த காரியமானாலும் சரி, அதுல கொஞ்சம் நம்மளுடைய ஜெபங்களானாலும் சரி, அதுல கொஞ்சத்துல நம்ம உண்மையா இருந்தா நிச்சயமா கர்த்தர் அதிகார் அ அதிகாரியா நம்ம வைப்பார் நிச்சயமா. அப்ப நல்லா பாருங்க, நீங்க மார்க் 11ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்த பார்க்கும்போது தெரியும். நமக்கு நல்ல ஒரு தெரிஞ்ச ஒரு உவமை தான். இயேசு அங்க தூரத்துல இருந்து பார்க்கும்போது, அழகான ஒரு அவருக்கு ஒரு ஒரு மரம் தெரியுது. அதுக்கு முந்தின வசனம் சொல்லும், அவருக்கு மிகுந்த பசி உண்டாயிற்று. அவருக்கு மிகுந்த பசி இருக்கிறதுனால, தூரத்த பார்க்கும்போதே ஒரு மரம் நல்லா தெரியுது. அங்க கிட்ட வந்து பார்க்குறாரு, நல்ல இலை இருக்குது அந்த மரத்துக்கு. ஆனா, அங்க அந்த வார்த்தை அழகா அந்த வார்த்தை ஆண்டவர் சொல்லுவாரு, ஏதாகிலும் அதாவது அதாவது அவர் விருப்பப்படுறது ஏதாகிலும் கொஞ்சம் கிடைச்சாலும் போதும், என் பசி ஆறிரும். கொஞ்சம் இந்த மரத்துக்கிட்ட ஏதாவது கிடைச்சா நல்லா இருக்குமே, என் பசி ஆறிரும்னு ஆண்டவரோட ஆசை இருக்கிறதுனால, ஆண்டவர் இப்ப அந்த மரத்துக்கிட்ட வந்து நிக்கிறாரு. அதுல எதுவுமே இல்ல. கொஞ்சம் கூட எதுவுமே இல்லாத ஒரு சூழ்நிலை. நல்லா பாருங்க, தூரத்துல இருந்தே பார்க்கும்போது, அந்த மரம் அவருக்கு மரம் தெரியுதுன்னா என்ன அர்த்தம்? ஒரு மரம் நம்ம தூரத்துல இருந்து பார்க்கும்போது, அது நம்ம கண்களுக்கு அகப்படுதுன்னா, நீங்க நல்லா புரிஞ்சுக்கிடணும். அந்த மரம் உடனே வச்சதோ, சின்ன மரமோ இல்ல. கிட்டத்தட்ட பல வருஷங்களாவோ, எத்தனையோ வருஷங்களாக நிச்சயமா அந்த மரம் வைக்கப்பட்ட ஒரு மரமா இருக்கலாம். இந்த வார்த்தைய திருப்பி சொல்றேன். அந்த மரங்கள் பல வருஷமா ந ந நடப்பட்ட ஒரு மரமா இருக்குது. தூரத்துல இருந்து பார்க்கும்போதே இயேசுவுக்கு தெரியும். இந்த வார்த்தை அழகா போட்டிருக்கும். தூரத்தில் இயேசு கண்ட உடனே அப்படின்னு ஒரு வார்த்தை அழகா அதுல போட்டிருக்கும். நீங்க மார்க் 11, 12 வாசிக்கும்போது தெரியும். நல்லா பாருங்க. தூரத்துல இருந்து பார்க்கும்போதே தெரியுதுன்னா, அப்ப நல்ல ஒரு 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 வளர்ந்த மரம் தான் இந்த அத்தி மரம். கிட்ட வந்து பார்க்கிறாரு, நல்ல இலை இருக்குது. அப்ப அவர் தோணியிருக்கும், அப்ப நிச்சயமா ஏதாவது இருக்குன்னு சொல்லி நம்பி கிட்ட வந்து பார்க்கிறாரு. கொஞ்சம் கூட அதுல சொல்லியிருக்கும், ஏதாகியும் அகப்படுமா என்று பார்க்கிறாரு. எதுவுமே இல்லாத ஒரு சூழ்நிலை. பல வருஷமா நம்ம கிறிஸ்தவர்களா வாழ்றோம். பல வருஷமா நம்ம ரட்சிக்கப்பட்டுட்டோம். நம்ம நல்லா வளர்ந்து இருக்கிறோம். ஆனா, கிட்ட வந்து பார்க்கிறாரு, நல்ல இலை இருக்குது. நமக்கு நல்ல தண்ணீர் பாய்க்கப்பட்டிருக்கு. இலை இருக்குதுனால என்ன அர்த்தம்? நல்லா தண்ணி கிடைச்சிருக்குது அந்த மரத்துக்கு.
அப்போ நல்ல வசனங்களை நமக்கு கிடைக்குது. நல்ல ஆவிக்குரிய சத்தியங்களும் எல்லா காரியமும் நமக்கு வார வாரம் இந்த ஜூம் பிரேயர்ல நமக்கு கிடைக்குது. வார வாரம் சபையில உபவாச ஜெபத்துல நமக்கு பல இடங்கள்ல தேவ சத்தியங்கள் நமக்கு கிடைச்சு கொண்டே இருக்குது. நல்ல தண்ணி பாய்க்கப்படுது. நமக்கு நமக்கு நிலத்துக்கு நல்ல தண்ணி கிடைக்குதுங்க. சத்திய வசனங்கள் நமக்கு நல்லா கிடைக்குது. ஆண்டவருடைய பாரங்கள் எல்லாம் நமக்கு நல்லா கிடைக்குது. ஆனா அந்த மரத்துல ஏதாகிலும் கூட இல்லாத ஒரு சூழ்நிலை இப்ப இருக்குது. இன்னைக்கு தேவனுக்கு பசி அதிகமா இருக்குது. ஜனங்கள் ரட்சிக்கப்படணும் என்கிற பசி இருக்குது. வாலிபர்கள் மதுவுக்கு போதைக்கு அடிமையா இருக்கிற வாலிபர் குறித்தான பசி இருக்குது. அவருக்கு ஆத்மா பசி இருக்குது. அந்த உலகத்துல இருக்கிற வாழ்கிற ஜனங்களை குறித்தான பசி இருக்குது. ஆமென். அநேக ஜனங்கள் கொத்து கொத்தாய் மரித்து கொண்டு இருக்கிறாங்க. அவர்களுக்காக ஜெபிக்க மாட்டோம்னு சொல்லி அவருக்கு அந்த பசி இருக்குது. பல காரியங்கள் தேவனுக்கு பசி இருக்குது. ஆனா ஆண்டவர் இப்ப வந்து நிக்கிறது யார்கிட்ட தெரியுமா? பல வருஷமா நடப்பட்ட ஒரு மரத்துக்கிட்ட, பல வருஷமா கிறிஸ்தவர்களா வாழ்கிற கிட்ட, ரட்சிக்கப்பட்டு பல நாள் ஆன ஜனங்கள் கிட்ட வந்து கிட்ட பாக்குறாரு. ஒவ்வொரு நாளும் நல்ல வசனத்தை தண்ணீர் பாய்க்கப்பட்ட மரத்துக்கிட்ட வந்து நிக்கிறாரு. அது கிட்ட எதுவுமே இல்லாத ஒரு சூழ்நிலை. அந்த மரத்துல எந்த கனியும் இல்லாத ஒரு சூழ்நிலை. அந்த மரத்துல எதுவுமே இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கும்போது அவர் இப்ப ஏமாந்து போய் நிக்கிறார். இன்னைக்கு நம்ம இயேசுவை ஏமாத்துறோமா? இயேசுவுக்கு ஏதாகிலும் நம்ம செய்யறோமா? ஜூம் பிரேயர் அட்டன் பண்றோம். நம்ம ஆண்டவர் கூட எவ்வளவு ஜெபிக்கிறோம். ஜூம் பிரேயர்ல அட்டன் பண்ணிட்டு சத்தியத்தை கேட்கிறோம். ஆனா படிக்கிற இடத்துல ஏதாகிலும் செய்யலாமே. வேலை செய்கிற இடத்துல ஏதாகிலும் செய்யலாமே. நம்ம நம்ம ஏதோ ஒரு காரியம் எங்கேயோ நம்ம உறவினர் மத்தியில ஏதாகிலும் செய்யலாமே. ஆண்டவர் கேட்கிறது, ஏதாச்சும் நீ தரலாமே, எனக்கு கொஞ்சம் தரலாமே. நீ எனக்கு கொஞ்சம் தந்துட்டா போதும், என் பசி ஆறிரும். எனக்கு எனக்கு விருப்பம்தான், எனக்கு கனி வேணும் விருப்பம்தான். ஆனா இப்ப இருக்க சூழ்நிலைக்கு நீ ஏதாகிலும் தரலாமே எனக்கு. நீ ஏதாச்சும் தந்தனா என் பசி ஆறிருமே. நீ நீ நடப்பட்டு எத்தனை வருஷமா இருக்குது. உனக்கு நல்ல இலை இருக்குது. உனக்கு நல்ல தண்ணீர் பாய்க்கப்படுது. ஆனா உன்கிட்ட எதுவுமே இல்லையா? ஒவ்வொரு நாளும் நம்ம இந்த ஜூம் பிரேயர்ல அட்டெண்ட் பண்ணும்போது ஆண்டவர் நம்ம கிட்ட வந்து நிப்பாரு. நல்லா தண்ணி பாய்க்கப்படுது என் பிள்ளைக்கு. ஒரு நாள் நிச்சயமா இவன் ஏதாச்சும் தருவான். காய் இல்லைனாலும் பரவாயில்ல. அந்த சின்னதா ஏதோ ஒரு விதை மாதிரியோ ஏதோ ஒரு காரியத்தை கூட நீ எனக்கு தரலாமே. அவர் இறங்கி வந்துட்டார். நீ கொஞ்சத்துல ஏதோ ஒரு காரியம் எனக்கு கொஞ்சம் தந்துட்டா போதும். அது அது எனக்கு போதுமானதான். அது இந்த தேசத்துல என்னையால கிரியை செய்ய முடியும். இன்னைக்கு நம்ம பல நேரத்துல இயேசுவுக்காக பெருசா செய்யணும்னு நினைச்சிட்டு கொஞ்சம் கூட நம்ம அவருக்காக செய்ய மாட்டேங்கிறோம். கொஞ்சத்துல அவருடைய விருப்பமே இன்னைக்கு அதுதான். கொஞ்சம் நீ ஏதாவது எனக்கு செய்யலாமே. கொஞ்சத்தை நீ ஏதாவது எனக்கு தரலாமே. கொஞ்சம் எனக்கு அது போதுமானதுதான். ஆனா இன்னைக்கு பல நேரத்துல ஆண்டவர் தலை குனிஞ்சு நிக்கிறாரு. அவரு 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 கிட்ட அவர் சின்னதா நிக்க மரக்கிட்ட போகல. தூரத்துல இருந்து பாக்குறாரு. அந்த மரம் அவருக்கு அழகா தெரியுது. இன்னைக்கு இன்னைக்கு தேசத்துல பாத்தீங்கன்னா சபைகள் நல்லா பெருகி இருக்குது. சபைகள் நல்லா வளர்ந்து இருக்குது. திருச்சபைகள் வளர்ந்து இருக்குது. ஆனா ஆண்டவர் ஒவ்வொரு திருச்சபை முடியும் போது வாசல் கிட்ட வருகிற ஆத்துமா கிட்ட அப்படி கையேந்தி நிக்கிறாரு. ஏதாகிலும் இந்த ஆத்துமா கிட்ட கிடைக்காதா? ஆனா ஆத்துமாக்கள் கிட்ட எதுவுமே இல்லாத ஒரு சூழ்நிலை. சொற்ப ஜனங்கள் மாத்திரதான் ஆண்டவருக்கு ஏதாகிலும் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. சொற்ப ஜனங்கள் மட்டும்தான் தான் இருக்கிற இடத்துல ஏதாகிலும் இயேசுவுக்கு செய்து கொண்டு இருக்கிறாங்க. சொற்ப ஜனங்கள் மட்டும்தான் வீடுகளை திறந்து ஜெப கூடுகை நடத்துவதற்கு ஒப்பு கொடுத்து கொண்டு இருக்கிறாங்க. சொற்ப ஜனங்கள் மட்டும்தான் ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்களுக்காக ஜெபிச்சு கொண்டு இருக்கிறாங்க. சொற்ப ஜனங்கள் மட்டும்தான் நான் படிக்கிற காலேஜ்ல வேலை செய்கிற ஸ்தலத்துல என் கூட இருக்கிற அவர்களுக்காக நான் ஜெபிச்சு அவர்கள்கிட்ட இயேசுவை குறிச்சு அறிவிச்சு கொண்டு இருக்கிறாங்க. கொஞ்சம் ஜனங்கள் மட்டும் தான் இப்ப இருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் எதிர்பார்க்கிறது, நீ எனக்கு கொஞ்சம் தந்தா போதும். நீ எனக்கு பெருசா செய்ய வேண்டாம். நீ எனக்கு முழு நேரமா ஊழியம் செய்ய வேண்டாம். நீ கொஞ்ச நேரம் வேலை செஞ்சா கூட போதும். அது என் பசியை ஆற்ற கூடதான் இருக்குது. இன்னைக்கு உங்ககிட்ட ஆண்டவர் கேட்கிறது, நீங்க இயேசுவுக்கு கொஞ்சம் கொடுக்குறீங்களா? ஏதாகிலும் அவர் உங்ககிட்ட தான் கேட்கிறாரு தவிர உங்ககிட்ட உங்களாட்ட அவருடைய விருப்பம் அவருடைய பசி பெருசா இருந்தாலும் அவர் இறங்கி வந்துட்டாரு. ஏதாச்சும் நீ எனக்கு தாயேன், ஏதாச்சும் நீ எனக்கு தாயேன். அது என் பசி ஆற்றக்கூடியதுதான். நல்லா வளர்ந்திருக்கிற பல வருஷமா நீ கிறிஸ்தவனா இருக்கிற, பல வருஷமா நீ ஆயிட்டு ரட்சிக்கப்பட்டு, பல மாதங்கள் ஆயிட்டு நீ ரட்சிக்கப்பட்டு
உனக்கு நல்ல தண்ணி கிடைக்கும், உனக்கு நல்ல வசனம் கிடைக்கும். ஆனா நீ இன்னும் ஏதாகிலும் செய்யலைன்னா, ஏதாகிலும் என் பசியை கூட ஆற்ற முடியலைன்னா, அவர் துக்கத்தோடு அவர் நிற்கிறார். அவர் தலை குனிஞ்சு நிற்கிறார். நீங்க ஒரு காரியத்தை நான் சொல்லிட்டு முடிக்க விடுவேன். இதே இது நீங்க மத்தேயு 26:40 வசனத்துல, மத்தேயு 26:40 வாசகமே தெரியும். பின்பு அவர் சீஷர்களிடத்தில் வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதுருவை நோக்கி, நீங்கள் 1 மணி நேரமாவது, இப்ப அவர் இறங்கி வந்துட்டார். எப்பா பேதுருவே, அங்க இருக்கிற சீசல் கிட்ட, நீங்க விடிய விடிய ஜெபிக்கன்னு கூட தேவையில்ல, 1 மணி நேரம் வந்துட்டா போதும், 1 மணி நேரமாவது ஜெபிக்க கூடாதா? ஆண்டவர் மிகுந்த வியாகுலத்தோடு இருக்கிறாரா, மிகுந்த அவர் அடுத்த நாள் பார்க்கக்கூடிய ராக்காலத்துக்காக அவர் இப்போ மன்றாடுகிறார். இந்த நேரத்துல இயேசு அவர் பேதுரு கிட்ட கேட்கிறாரு, 1 மணி நேரமாவது நீங்க ஜெபிக்க கூடாதா? நல்லா பாருங்க. இதுக்கு அடுத்து ஆண்டவர் நேற்று தினத்துல ஒரு காரியத்தை என் சிந்தனை வச்சாரு. அந்த காரியத்தை இந்த நாட்கள உங்க மத்தியில வைக்க நமக்கு நல்லாவே தெரியும். இயேசு இப்போ இப்போ சிலுவையில அடிக்கப்பட்டிருக்கிறாரு. சிலுவையில 2 நபர்கள் அவரோடு கூட தொங்குகிறார்கள். 2 கல்லர்கள்ல தொங்குகிறாங்க. வலதுபுறமும் இடதுபுறமும் 2 பேர் இருக்கும்போது இயேசு இருக்கிறாரு. இயேசு இப்போ முந்தின இரவு தான் ஜெபிச்சதுனால, முந்தின இரவு தான் தேவ சமூகத்துல அமர்ந்ததுனால, ஒரு கல்லனுக்கு மட்டும் அவரால் சொல்ல முடிஞ்சது, நீ என் கூட பரதேசில இருப்பாய். இயேசு இயேசு அன்று இரவு ஜெபிச்ச ஜெபம் ஏதோ ரீதியில இந்த கல்லன் கிட்ட அது கிரியை செய்திருக்கு. அந்த ஒரு நபர் கல்லன் கிட்ட அது கிரியை செய்யப்பட்டிருக்கு. நீங்க நல்லா பாருங்க. ஆபிரகாம் வேண்டும் போது லோத்த கர்த்தர் மீட்டார் என்றால், தூதர்கள் அங்க இருக்கிற மனுஷர்கள் லோத்தை மீட்டார் என்றால், இப்போ இங்கு ஜெபிச்ச அந்த முந்தின இரவு ஜெபிச்ச ஒரு ஜெபம், அங்க தொங்கி கொண்டிருக்கிற ஒரு 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 நபர் கல்லனை கடைசி நேரத்திலேயும் ரட்சித்திருக்கு. அவர் அந்த கல்லன் கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கிறாரு, நீ என்னோடு கூட பரதேசியில் இருப்பாய். ஆனா மற்றவன் கிட்ட இந்த வார்த்தை சொல்லப்படல தெரியுமா? ஏன் தெரியுமா? நீ 1 மணி நேரம் ஜெபிச்சிருந்தா நான் இவனையும் ரட்சித்திருப்பேனே. நீ 1 மணி நேரம் ஜெபிச்சிருந்தா இவனையும் மீட்கப்பட்டிருப்பானே. அதே வார்த்தை இவனுக்கும் சொல்லப்பட்டிருக்குமே, நீயும் என் கூட பரதேசில இருப்பாயின்ட்டு. நீ நிர்விசாரமா இருந்ததுனால, நீ கொஞ்சம் எனக்கு கொடுக்காததுனால, இவனுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை இவனுக்கு சொல்லப்படல. இவனுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை இவனுக்கு சொல்லப்படல. இன்னைக்கு அநேக தேசத்துக்குள்ள இருக்கும்போது, அநேக ஜனங்கள் இருக்கும்போது, இவர்களுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை இவர்களுக்கு சொல்லப்படாதது காரணம், கொஞ்சம் கூட நம்ம அவர் 1 மணி நேரமோ, கொஞ்ச நேரமோ, ஒரு 1/2 மணி நேரமோ, வேலை செய்கிற இடத்துல ஒரு 5 நிமிடம் கொஞ்ச நேரமோ தேவனுக்கு நான் ஒப்பு கொடுத்திருந்தா, இந்த வார்த்தை இவர்களுக்கும் சொல்லப்பட்டிருக்குமே. கடைசி நேரத்தை மரண தருவாயில ஏதோ ஒரு வாலிபனோ, சகோதரனோ, என் நண்பரோ அவன் மரணத்துக்கு போவதற்கு முன்ப கொஞ்சத்துல நான் உண்மையா இருந்ததுன்னா, இவனுக்கும் ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்லியிருப்பாரு. ஆண்டவர் நீ என் கூட பரதேசில இருப்பன்னு இவனுக்கு இந்த வார்த்தை. ஆபிரகாம் லோத்துக்காக ஜெபிக்கும் போது இந்த காரியம் நடக்கும்னா, இந்த காரியம் நீ இப்ப ஜெபிக்கும் போது இந்த காரியங்க நடந்திருக்கணும்ல. நீ ஜெபிக்க தவறதுனால இந்த கல்லனுக்கு அந்த வார்த்தை சொல்லப்படல. நீ என் கூட பரதேசில இருப்பன்னு அந்த வார்த்தை சொல்லப்படல. இன்னைக்கு பல பேர் நம்ம இழந்து கொண்டு இருக்கிறோம். இன்னைக்கு ஒரே காரியத்தை தான் ஆண்டவர் உங்ககிட்ட கேட்கிறாரு. நீ பெருசா இல்ல 1 மணி நேரமோ, 1/2 மணி நேரமோ, 5 நிமிடம்னாலும் அதுல கொஞ்சத்துல நீ உண்மையா இருந்தா போறோம். என்னால அநேகத்துல உன்னை அதிகாரியா மாற்ற முடியும். 5 2 மீன் உன் பார்வைக்கு கொஞ்சமா இருந்தாலும் நீ செய்கிற கொஞ்சம் ஊழியம் அநேகரை ரட்சிக்கப்பட முடியும். நீ உண்மையா பரிசுத்தமா வாழ்றது அநேக ஜனங்களை ரட்சிப்புக்குள்ள வழி நடத்த முடியும். இன்னைக்கு ஆண்டவருடைய பாரம் உங்களுக்குள்ள ஆண்டவர் வைக்கிறார் என்பதை நான் உண்மையும் என்னால சரீரத்தை உணர முடியுது. அப்ப இருக்கிற இடங்களை அப்படி கண்களை மூடி நீங்க இருக்கிற இடங்களை, ஒருவேளை நீங்க இருக்கிற இடங்களை ஏதோ டிஸ்டர்பன்ஸ் இருந்துச்சுன்னா தயவாய் ஒரு 5 நிமிடம் ஜெபிக்க போகிறோம். இப்ப நீங்களும் தேவன் தனிப்பட்ட உறவுக்குள்ள வர்றதுக்கு நீங்க ஆயத்தப்படுங்க. கர்த்தர் இப்போ உங்ககிட்ட வந்து நிக்கிறாரு. இப்ப ஆண்டவர் உங்ககிட்ட கேட்கிறாரு, நீ நல்லா வளர்ந்திருக்கிறப்பா, நீ நல்லா ஹைட்டா இருக்கிற, நீ 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 பல வருஷமா உனக்கு தண்ணீர் பாய்ச்சிட்டேனா, நீ நிறைய ஜூம் பிரேயர் டுனாமிஸ் அட்டென்ட் பண்ணிருக்க, கிரைஸ்டியன் லைக் அட்டென்ட் பண்ணிருக்க, சண்டே சர்வீஸ் அட்டென்ட் பண்ணிருக்கிற, ஃபாஸ்டிங் பிரேயர், உபவாச ஜெபம், கேம்ப் எல்லாமே நீ அட்டென்ட் பண்ணிட்ட. உன்கிட்ட இப்ப நான் கையேந்தி வந்து நிக்கேன், ஏதாகிலும் நீ எனக்கு தாயேன், ஏதாகிலும் நீ தந்தனா. சிலுவையில தொங்கி கொண்டிருக்கிற அவனுக்கு இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்குமே. இன்னைக்கு ஆண்டோடைய பெரிய பாரமே, ஏதாகிலும் ஏதாகிலும் எனக்கு ஏதாகிலும் கொஞ்சம் நீ எனக்கு அது போதும், நீ எனக்கு கொஞ்சம் தந்துரு.
நீ உன்னால நீ நீ முழு நேரம் ஊழியம் செய்யறது கூட நான் விரும்பல. பகுதி நேரத்துல கொஞ்சம் நேரம் கிடைக்கிற நேரத்துல நீ ஏதாவது எனக்கு செய்யலாமே. கொஞ்ச நேரம் கிடைக்கும் போது ஏதோ ஒரு வாலிபனுங்க அவனுக்காக நீ உத்தரவாதம் எடுத்து ஜெபிக்கலாமே. உன் சபைக்காக, உன்னோட கிராமத்துக்காக, உன் பட்டணத்துக்காக நீ கொஞ்சம் உத்தரவாதம் எடுத்தனா சில லோத்தை மீட்பதற்கு அது ஏதுவா இருக்குமே. சில லோத்தை மீட்பதற்கு அனுப்புவதற்கு ஏதுவா இருக்குமே. அன்று இரவு பேதுரு அங்க சீஷர்களும் கொஞ்சம் 1 மணி நேரம் ஜெபிச்சிருந்தா அங்க இருக்கிற கல்லறையில இயேசு கிட்ட இருந்தவனுக்கு அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்குமே, நீ என் கூட பரதேசில இருப்பாய் என்று. இன்னைக்கு பல நேரத்துல நம்ம தவறுறதுனால அநேகரை நம்ம தவறி கொண்டே இருக்கிறோம். எங்களை முழுவதுமாய் உமது கருத்தை தாழ்த்துகிறோம் ராஜா. வானத்தையும் பூமியும் படைச்சவர் ஒவ்வொரு நாளும் கையேந்தி வந்து நிற்கிறார். ஏதாகிலும் கிடைக்காதா, ஏதாகிலும் கிடைக்காதா, ஏதாகிலும் கிடைக்காதா, இவன் கிட்ட ஏதாகிலும் என்கிட்ட இவன் வாழ்க்கையில ஏதாகிலும் எனக்கு கிடைக்காதான்னு சொல்லி கையேந்தி வந்து நிக்கிற நிலைமை. அவர் வானத்தையும் பூமியும் படைச்சவர். அவர் நம்ம கிட்டதான் கை வந்து நிக்கிறார். தண்ணீர் பாய்க்கப்பட்ட பல வருஷமா இருக்கிற நம்ம கிட்டதான் வந்து கேட்கிறாரு. பல வருஷமா இயேசுவை ஏற்றுக்கொண்டுட்டோம், பல வருஷமா தண்ணீர் பாய்க்கப்பட்டுட்டோம், இலைகள் இருக்குது, நம்ம கிட்டதான் வந்து நிக்கிறார், வேற யாரு கிட்ட போகல. இன்னைக்கு ஒரு வார்த்தை சொல்லுங்க, ஏதாகிலும் உங்களுக்கு நான் அந்த நாட்கள் நான் கொடுக்க விரும்புறேன். ஒவ்வொரு நாளும் நம்ம ஜெபிப்போமே, இன்னைக்கு ஏதாகிலும் உங்க பசியை தீர்க்கிறதுக்கு நான் கொடுக்கணும், ஏதாச்சும் நான் கொடுத்துடணுமே, ஏதாகிலும் கொடுத்துடணுமே. உங்களை நான் ஏமாற்ற விரும்பல ராஜா, உங்களை நான் ஏமாற்ற விரும்பல, உங்களை நான் ஏமாற்ற விரும்பல. அப்படியே உங்க வாய்கள் கேட்க ஆரம்பிக்கட்டும். இந்த நேரத்துல கேளுங்க, ஆண்டோட பாரம் உங்களுக்கு புரியட்டும். ஏதாகிலும் நீ கொடுத்தா போதும், எனக்கு அது ஏதுவானதுதான். என்னை முழுவதுமாய் தாழ்த்துகிறேன் ராஜா. எங்களை முழுவதுமாக உங்க சமூகத்துல அர்ப்பணிக்கிறோம், எங்களை முழுவதுமாக அர்ப்பணிக்கிறோம் ராஜா. எங்களை முழுவதுமாய் தாழ்த்திக்கிறோம். ஏதாகிலும் இந்த நாட்களை செய்கிறோம் கிறிஸ்துவுக்காக, இயேசுவுக்காக, என் ஜீவனை தந்த தேவனுக்காக நான் ஏதாகிலும் செய்யட்டுமே, ஏதாகிலும் உமக்காக நான் செய்யட்டுமே. எனக்கு ஜீவன் கொடுத்த இயேசுவுக்காக ஏதாகிலும் செய்யட்டுமே. எனக்கு ரட்சிப்பு தந்த இயேசுவுக்காக ஏதாகிலும் நான் செய்யட்டுமே. இந்த பாரம் உங்களுக்குள்ள வரட்டும், உங்களுக்குள்ள வரட்டும். அதான் வார்த்தை சொல்லுது, அதிகமா கொடுக்கப்படுதுன்னா அதிகமா வந்து கணக்கு கேட்பார். அதிகமா நமக்கு தண்ணீர் பாய்ச்சப்படுது, இலைகள் இருக்குது, நல்லா வளர்ந்துக்கிறோம்னா ஆண்டவர் நம்ம கிட்டதான் வந்து கேட்கிறாரு. இன்னைக்கு எத்தனை பேர் நீங்க ஆயத்தமா இருக்கிறீங்க? ஏதாச்சும் நான் உங்களுக்கு செய்ய ஆசைப்படுறேன், எனக்கு உதவி செய்யுங்கன்னு ஒரு வார்த்தை கேட்டு பாருங்க. நிச்சயமா கர்த்தர் உங்களை கொண்டு நீங்க செய்கிற வேலையில, படிக்கிற இடங்கள்ல ஏதாச்சும் கர்த்தர் உங்களை கொண்டு அறுவடை செய்ய வைப்பார். ரெகதடமா ஹன்சலது ரேலதடா சக்துடா ரகாதடகா ஹல்ப்ரா துடமா ஹந்துடக சகாதடகபா. இவர்கள் கனி கொடுக்கிறவர்களாய் மாறட்டும் ராஜா. இவர்கள் வாழ்க்கையில கனிகளை உண்டாகிற பிள்ளைகளாய் மாறட்டும். இவர்களுக்குள்ள அந்த ஆசையும் துடிப்பும், ஒரு நாளும் அந்த தாகம் இயேசுவுக்காக ஏதாகிலும் கொடுக்கணுங்கிற தாகம் ஒரு நாள் வற்றிவிடக் கூடாது. இது வற்றாத நதியாய் பாய்ந்து செல்வதாக. ரேலே ஷேகே லீமா ராகா ஜலிதடே ரீலா கதா ஷலாது ரீலி காபோ ரேலே மாலாது ரீகாபால ஷேகே லேமா ரா ரீலிமா ஷேகே லே ரீலி தே லே கேபோ. இந்த தாகம் எனக்குள்ள குறைஞ்சு விடவே கூடாது. இந்த தாகம் எனக்குள்ள குறைஞ்சு விடவே கூடாது. உங்களுக்காக ஏதாகிலும் செய்யணும், உங்களுக்காக ஏதாகிலும் செய்யணும், உங்களுக்காக ஏதாகிலும் உங்க விருப்பத்தை, உங்க பசியை நான் நிறைவேற்றணும். இந்த நாள்ல இந்த செவ்வாய்க்கிழமையில உங்க பசியை தீர்க்கிறதுக்கு ஏதாகிலும் செய்யணும். ஏதோ ஒரு பிரேயர் செல், ஏதோ ஒரு குடும்ப கூடுகை, ஏதோ ஒரு காரியம், யாரையோ 4 வாலிபர்களை கொண்டு ஒரு பிரேயர் செல்ல உருவாக்கணும். எனக்கு அப்படிப்பட்ட கிருபைகளை தாங்க, உதவி செய்யுங்க, உதவி செய்யுங்க. எங்களை முழுவதுமாக தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் ராஜா. கொஞ்சத்துல நீங்க உண்மையா இருந்து பாருங்க. கொஞ்சம் 5 அப்ப 2 மீன் போதும், கொஞ்சம் கொஞ்சம் மாவு போதும். அது அவருக்கு தடை அல்ல, அது அவருக்கு தடை அல்ல, அது அவருக்கு ஒரு நாளும் தடை அல்ல. ரட்சிக்க கூடாதபடிக்கு அது அவருக்கு தடை அல்ல. இந்த நாட்கள் கேட்டுக்கொண்டிருக்க உங்களுக்குள்ள ஆண்டவர் வைக்கிற ஒரே வார்த்தை, நீ எனக்கு கொஞ்சம் தந்தா போதும். உன் தேசத்துல, உன் குடும்பத்துல, உங்க பட்டணத்துல அவரால் எதனாலும் செய்துவிட முடியும். கருத்தை முழுவதுமாய் தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் ராஜா. வார்த்தை உம்முடையது. நீங்க பிள்ளைங்களோடு நீங்க ஒவ்வொருவரோட கூட பேசிருக்கிறீங்க. எங்களை முழுவதுமாய் தாழ்த்துக்கிறோம். இன்னும் இவர்கள் கண்ணி கொடுக்கிறவர்களாய் இவங்க கிட்ட ஒவ்வொரு அதிகாலை ஜெபத்திலையும், ஒவ்வொரு இரவு ஜெபத்திலையும், வேத வாசிக்கும் சபைக்கு போகுது, இவங்க கிட்ட நீங்க கையேந்தி நிக்கிறீங்க. இவர்கள் நீங்க அதிகமா நம்புறதுனாலதான் இவங்க கிட்ட வந்து கேக்குறீங்க, ஏதாவது தாயே எனக்குன்ட்டு. நம்புறவர் கிட்டதான் இயேசு வந்து நிக்கிறார், நம்புறவங்க கிட்டதான் இயேசு வந்து நிக்கிறார். எங்களை முழுவதுமாய் தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். ஊழியங்கள் வந்திருக்கிற யாவரையும் செய்கிற வேலை ஸ்தலங்கள், படிக்கிற படிப்புல எல்லாத்தையும் உயர்த்தி வைங்க. முழுவதுமாக கருத்தை ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா துதிகன மகிமை ஒருவருக்கு மாத்திரம் செலுத்திக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே,
ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். காட் பிளஸ் யூ.